Bible studies, one purpose is that we may be found ready to meet Jesus. நம்முடைய இயேசுவை சந்திப்பதற்கு நாம் நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது இந்த வேத பாடத்தினுடைய ஒரு நோக்கமாகும். Come on, shall we all once again clap our hands and sing that chorus? நாம் மறுபடியும் the word of God. நாம் நம்முடைய கரங்களை தட்டி மறுபடியுமாக இந்த பல்லவியை பாடுவோமா? If your life is like a drama, உங்களுடைய ஜீவியமானது ஒரு நாடகத்தை போல காணப்படும் என்றால், do you know what will be the last scene of that drama? அந்த நாடகத்தினுடைய கடைசி காட்சி என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? That is written in Revelation chapter 20 verse 11 to 15. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள் வரைக்கும் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. But it is not a drama. Here it is real. Drama is not real. But this is real. நாடகம் ஒரு நிஜம் அல்ல என்றாலும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது நிஜமான காரியம். The last scene of that drama is Revelation 20 verse 11 to 15. அந்த நாடகத்தினுடைய கடைசி காட்சியானது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரைக்கும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. I saw a great white throne and him that sat on it, from whose face the earth and the heaven fled away, and there was found no place for them. And I saw the dead, small and great, stand before God, and the books were opened. And another book was opened, which is the book of life. And the dead were judged out of those things which were written in the books according to their works. And the sea gave up the dead which were in it, and death and hell delivered up the dead which were in them. And they were judged every man according to their works. And death and hell were cast into the lake of fire. This is the second death. And whosoever was not found written in the book of life was cast into the lake of fire. 11ஆம் வசனம் முதற்கொண்டு, பின்பு நான் வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். This is the last scene of the life of sinners and backsliders, not of saints. பாவிகள் பின்வாங்கி போனவருடைய ஜீவியத்தின் நாடகத்திலே காணப்படுகிறதான கடைசி காட்சி இதுதான். பரிசுத்தவான்களின் ஜீவியத்திலே இது நடைபெறாது. If there is anybody here as a sinner or backslider, make sure that this last scene will not be your end. இங்கு யாராகிலும் பாவிகளாக அல்லது பின்வாங்கி போனவர்களாக இங்கு அமர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இங்கு சொல்லப்பட்டதான இந்த நிகழ்ச்சியானது, இந்த காட்சியானது உங்களுடைய ஜீவியத்தில் காணப்படாதவாறு உங்களை காத்துக் கொள்ளுங்கள். This is called the final judgment of God or white throne judgment. இது தேவனுடைய கடைசி நியாய தீர்ப்பாக, இது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. Sinners and backsliders will be the main people in this last scene. இந்த கடைசி காட்சியிலே பாவிகளும் பின்வாங்கி போனவர்களும் அவர்கள் காணப்படுவார்கள். The 15th verse, the last verse there we read, whosoever was not found written in the book of life was cast into the lake of fire. கடைசி வசனமாகிய இந்த 15வது வசனத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். There is a book called Book of Life. ஜீவ புஸ்தகம் என்கிறதான ஒரு புஸ்தகம் உண்டு. Any
any person, any sinner who will ask forgiveness of sins, repent for the sins and accept Jesus as the Savior, the same moment his name will come in the book of life. எந்த ஒரு பாவியும் அவன் தன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு அவைகளை அறிக்கையிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற பட்சத்தில் அவனுடைய பெயரானது ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். If there is any sinner here, if your name is not in the book of life, tonight ask forgiveness for your sins, and so that the Lord will write your name in the book of life. யாராகிலும் பாவியாக இங்கு வீற்றிருப்பீர்கள் என்றால் இந்த இரவில் தானே உங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு உங்களுடைய பாவங்களை இயேசுவினிடத்திலே அறிக்கையிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் இந்த இரவில் தானே உங்களுடைய பெயர்களானது ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். You may ask a question, how do I know my name came in the book of life? The book of life is in heaven, I am on earth. என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டது என்று எப்படி எனக்கு தெரியும்? அந்த ஜீவ புஸ்தகம் பரலோகத்தில் இருக்கிறது, நானோ இந்த பூமியில் இருக்கிறேன். Yes, there is a sure way of knowing that your name came in the book of life. உம்முடைய பெயரானது ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டது என்பதற்கான ஆணித்தரமான ஆதாரம் உண்டு. When your sins are really forgiven, washed in the blood of Jesus, a heavenly peace will fill your heart. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உம்முடைய பெயரானது ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறதான அதே நேரத்தில் தானே பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சந்தோஷமானது உங்களுடைய இருதயத்தை வந்து அப்படியே நிரப்பும். Whether you have food or clothes or money, it doesn't matter. That heavenly peace is not connected with anything material. உங்களுக்கு ஆகாரம் இருக்கிறதோ, உடை இருக்கிறதோ அல்லது இருப்பிடம் இருக்கிறதோ அதை பொறுத்ததே அல்ல. பரலோக சந்தோஷத்தினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். இந்த பரலோக சந்தோஷத்திற்கும் இதற்கும் தொடர்பே இருக்காது. But after you have committed your life to Jesus and you got saved, if you have deliberately and willingly sinned against God and not repented, then your name will be cut off from the book of life. உங்களுடைய பெயர்களானது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிறகு நீங்கள் மனப்பூர்வமாக துணிகரமாக பாவம் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய பெயர்களானது ஜீவ புஸ்தகம் and afterwards if you don't repent about it. அதற்கு பிறகு நீங்கள் மறுபடியும் மனம் திரும்பாத பட்சத்தில் உங்களுடைய பாவத்தை குறித்து நீங்கள் உணராத பட்சத்தில் அப்பொழுது உங்களுடைய பெயர்களானது ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடப்படும். If there is anybody in that state that after your name came in the book of life, if you have deliberately sinned against God and did not repent, tonight the Lord is calling you. Repent about it so that your name can be written once again in the book of life. ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டு அதற்கு பிறகு நீங்கள் துணிகரமாக மனப்பூர்வமாக பாவம் செய்து அந்த பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு அவரிடத்திலே அறிக்கையிடாவிட்டால் உங்களுடைய பெயர்கள் அந்த ஜீவ புஸ்தகத்திலே கிறுக்கி போடப்படும். ஆகவே இந்த இரவில் தானே நீங்கள் உங்களுடைய துணிகரமான பாவங்களுக்காக நீங்கள் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கும்படியாக அவர் உங்களை அழைக்கிறார். And then your name will be rewritten there and you will once again have that constant peace of mind. அப்பொழுது உங்களுடைய பெயர்களானது ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். அது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளே அந்த பரலோகத்தின் சமாதானமானது தொடர்ச்சியாக நீடித்து நிலைத்திருக்கும். 1 minute shall we close our eyes. ஒரு நிமிட நேரத்திற்கு நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? In case there is any sinner or backslider here, let us all pray that the Lord will give repentance to them and turn back again. And tonight their name may be written in the book of life. Shall we all lift up our voice and pray? நம்முடைய மத்தியிலே யாராகிலும் பாவிகள் பின்வாங்கி போனவர்கள் இருப்பார் என்றால் கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஒரு உணர்வை தந்து அவர்கள் தங்களுடைய பாவங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டு கர்த்தருடைய இயேசுவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மறுபடியுமாக அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டு அவர்கள் பரலோகத்தின் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் எல்லாரும் ஒரு நிமிட நேரத்திற்கு நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் அவர்களுக்காக ஜெபிப்போமா? Amen. Hallelujah. Hallelujah. My God. Save the sinners, O God. Give repentance, O God.
Father, restore the backsliders, we pray, O God. Write the name in the book of life, O God. Write the name in the book of life, O God. Write the name in the book of life, O God. Write the name in the book of life, O God. Write the name in the book of life, O God. Hallelujah, 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 hallelujah. Amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah. Shall we praise God that tonight so many dear ones who are come as sinners and backsliders, the Lord has forgiven their sins, and the name once again have come in the book of life. For that shall we praise God. இந்த இரவில் தானே பாவியாக பின்வாங்கி போனவர்களாக அவருடைய சமூகத்தில் வந்ததான அநேகருடைய பாவங்களை அவர் மன்னித்தார். அவர்களை அவருடைய இரத்தத்தினாலே கழுவினார். மறுபடியுமாக அவருடைய பெயர்களை ஜீவ புத்தகத்திலே எழுதினார். பரலோக சமாதானத்தினாலே அவர்களை நிறைத்தார். ஆகவே நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. There are three places of torment for condemned people. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவர்களுக்கு மூன்று இடங்கள் உண்டு. For fallen angels, their place of torment now is bottomless pit. விழுந்து போன தேவ தூதர்களுக்கு அவர்கள் வாதிக்கப்படும்படியாக அகால பாதாளம் என்கிறதான ஒரு இடம். And these fallen angels are kept in that bottomless pit. விழுந்து போன தேவ தூதர்கள் அந்த அகாலமான பாதாளம் என்கிறதான அந்த இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். When sinners die, straight away they go to hell. பாவிகள் மரிக்கும் பொழுது நேரடியாக அவர்கள் நரகத்திற்கு செல்லுவார்கள். But backsliders do not go to hell. என்றாலும் பின்வாங்கி போனவர்களோ நரகத்திற்கு செல்வதில்லை. They go to a place worse than that. அவர்கள் இதை காட்டிலும் மோசமான ஒரு இடத்திற்கு செல்லுகிறார்கள். Place that backsliders go is called outer darkness. இந்த பின்வாங்கி போனவர்கள் செல்லுகின்றதான இடம் புறம்பான இருள். Because once they came to light, they left the light and gone back to the darkness again. Therefore it is called outer darkness. ஒரு முறை அவர்கள் இந்த ஒளியினட்டை வந்தார்கள். இப்பொழுது ஒளியை விட்டு அவர்கள் இருளுக்கு போனபடியினாலே அவர்கள் புறம்பான இருளுக்குள்ளே கடத்தப்படுகிறார்கள். And that is why the word of God says that people will be thrown into outer darkness, and there shall be weeping and gnashing or grinding of teeth. புறம்பான இருளுக்குள் போடப்பட்ட ஜனங்கள் அவர்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. Let us come back to the last scene of sinners and backsliders we mentioned in Revelation chapter 20. 20ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான அந்த கடைசி காட்சியாகிய பாவிகளும் பின்வாங்கி போனவர்களும் போகிறதான அந்த இடத்துக்கு நாம் திரும்ப வருவோமாக. And I saw a great white throne and him that sat on it. நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். That white in the Bible very often signifies purity. வெள்ளை என்று வேதாகமத்தில் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அந்த சுத்தமான தன்மையை குறிப்பிடுகிறது. And throne shows ruling or reigning. சிங்காசனம் என்று சொல்லும் பொழுது அது ஆளுகையை குறிப்பிடுகிறது. So great white throne means great purity ruling our life. பெரிய வெள்ளை சிங்காசனம் என்று சொல்லும் பொழுது மிகவும் தூய்மையானதும் ஆளுகையுள்ளதும் அது நம்மை ஆட்கொள்ள வேண்டும், ஆட்சி புரிய வேண்டும். Once we die, only one difference we all will have. நாம் மரிக்கின்ற பொழுது நாம் எல்லோருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் மாத்திரமே உண்டு. Holy and unholy. பரிசுத்தம் இல்லாமை. There is no difference of man and woman. மனுஷன் ஸ்திரீ என்கிறதான வித்தியாசம் கிடையாது. Once a person dies, rich or poor, no difference. ஒரு மனிதன் மரித்த பிறகு அவன் ஐஸ்வரியவானோ அல்லது ஏழையோ என்கிற வித்தியாசம் இல்லை. Once a person dies, literate
or illiterate, no difference. ஒரு மனுஷன் மரித்த பிறகு அவன் படித்தவனோ கல்வி அறிவு அற்றவனோ என்கிற வித்தியாசம் இல்லை. Once a person dies, whether great or small in the world, no difference. ஒரு மனிதன் மரித்த பிறகு இந்த உலகத்தில் அவன் மிகவும் பெரியவனோ அல்லது சிறியவனோ என்கிற வித்தியாசம் இல்லை. Once you die, the only difference is that between holy and unholy. நீங்கள் மரித்த பிறகு ஒரே ஒரு வித்தியாசம் தான், பரிசுத்தமானது பரிசுத்தம் இல்லாதது. That is why the one seated on the throne, it is written a great white throne. சிங்காசனத்தின் மீது வீற்றிருப்பவரை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது பெரிய வெள்ளை சிங்காசனம். In other words, according to the life or holiness or filthiness, the life you lived, the judgment will be meted out. நீங்கள் ஜீவிக்கிறதான அந்த பரிசுத்த ஜீவியம் அல்லது பரிசுத்தம் இல்லாத ஜீவியம் அதற்கு ஏற்ற வண்ணமாகத்தான் நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். That is why we often emphasize from the pulpit, keep your thoughts clean, your dreams clean, your imaginations, your words, your works, or else judgment will come. ஆகவே தான் நாங்கள் அவ்வப்பொழுது இந்த பிரசங்க மேடையிலிருந்து உங்களுக்கு புத்தி சொல்வது என்னவென்றால், உங்களுடைய கிரியைகள் சுத்தமாயிருக்க வேண்டும், உங்களுடைய எண்ணங்கள் சுத்தமாயிருக்க வேண்டும், உங்களுடைய பேச்சுக்கள் சுத்தமாயிருக்க வேண்டும், உங்களுடைய நடை உடை பாவனைகள் அனைத்துமே சுத்தமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். Our feelings and imaginations and our desires, one desire we should have, holiness unto the Lord. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தோற்றங்கள், நம்முடைய மனதின் நினைவுகள் எல்லாமே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே காணப்பட வேண்டும். You may appear like an angel, but you may be thinking like a devil. நீங்கள் ஒருவேளை தேவ தூதனை போல காட்சியளித்துக் கொண்டிருக்கலாம், உங்களுடைய எண்ணத்திலோ நீங்கள் பிசாசை போல எண்ணிக்கொண்டிருக்கலாம். But on the day of judgment we cannot escape the judgment seat of Christ, because it is called a great white throne. தேவனுடைய அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக உங்களால் எதையும் மறைக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனம். Every fiber of our being should be holiness unto the Lord, for that shall we praise God. நம்முடைய காரியங்கள் கிரியைகள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord, 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 praise பரிசுத்தமாகுதலே பயத்தோடு பரிசுத்தமாகுதலே பயத்தோடு In the 12th verse we read, and I saw the dead, small and great, stand before God, and the books were opened. 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. And the books were opened. அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. Today your life may be like a closed book. இன்றைக்கு உங்களுடைய ஜீவியமானது ஒரு மூடப்பட்ட புத்தகத்தை போல காணப்படலாம். Nobody knows what you are thinking, what you are imagining, what you are dreaming, what you are desiring, what you are planning, what you are feeling. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன யோசிக்கிறீர்கள், என்ன திட்டமிடுகிறீர்கள், என்ன சொப்பனத்தை பார்க்கிறீர்கள் என்று மற்றவர்களால் உங்களை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு உங்களுடைய ஜீவியமானது ஒரு மூடின புத்தகத்தை போல காணப்படலாம். But one day you will stand on the white throne judgment. என்றாலும் ஒரு நாளிலே நீங்கள் பெரிய வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். And the books will be opened. அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்படும். This was your life.
இதுதான் உன்னுடைய ஜீவியம். This is what you decide. இதுதான் நீ விருப்பப்பட்டாய். This is what that day you spoke. இதைத்தான் அந்த நாளிலே நீ பேசினாய். This is what that you thought that day. இதைத்தான் நீ அந்த நாளிலே எண்ணினாய். This is what the feeling you had that day. அந்த நாளிலே உனக்குள்ளே இருந்ததான உணர்வுகள் இதுதான். Books were open. புத்தகங்கள் திறக்கப்பட்டது. Don't wait that judgment day the books to be open. நியாயத்தீர்ப்பின் நாளிலே புத்தகங்கள் திறக்கப்படும்படியான வழியை இன்றைக்கு நீ ஏற்படுத்த வேண்டாம். That will be too late for the mercy of God. தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு அது மிகவும் தாமதமாக போய்விடும். Tonight when we are hearing the word of God and tremble, open the book, open the book, open the book tonight. இந்த இரவில் தானே தேவனுடைய வசனத்தை கேட்கின்றதான இந்த நேரத்தில் தானே உன்னுடைய புத்தகங்களை இப்பொழுதே திறப்பாயாக திறப்பாயாக. Let the blood of Jesus come and wash away all that is written in those books. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது கீழே இறங்கி அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டதான அனைத்தையும் அது அப்படியே நனைத்து நீக்கி போடுவதாக. Let our hearts become whiter than snow and purer than gold. உன்னுடைய இருதயமானது பனியை காட்டிலும் வெண்மையாக சுத்தமானதாக அது மாற்றப்படுவதாக. பொன்னை காட்டிலும் அது மிகவும் விலையேற பெற்றதாக மாற்றப்படுவதாக. Let our hearts cry, Lord, I want your purity. Cleanse me, wash me. Till I am washed, O God, I am not going to leave you. ஆண்டவரே, நீரே என்னுடைய இருதயத்தை சுத்தமாக்கும், நீரே என்னுடைய இருதயத்தை கழுவும். ஆண்டவரே, நீ என்னுடைய இருதயத்தை கழுவி என்னை சுத்தமாக்குகின்ற வரைக்கும் நான் உம்மை விடப் போவதில்லை என்று அவரை பார்த்து கெஞ்சி அழுவமாக. Create in me a clean heart, O God, and renew a right spirit within me. ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டியும், புதிய நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே ஏற்படுத்தும். The greatest miracle that you can receive, I can receive, is purity of heart. Do you know that? இந்த இரவில் தானே நாம் பெற்ற நமக்குள்ளே நடைபெற போகிறதான ஒரு பெரிய அதிசயமான காரியம் என்னவென்றால் ஒரு சுத்தமுள்ள இருதயத்தை நமக்குள்ளே நிலைவரப்படுத்துவதுதான். Don't hide any sin in your life. உன்னுடைய ஜீவியத்திற்குள்ளாக எந்த பாவத்தையும் மறைத்து வைக்காதே. Once again I plead with you, open your book. உன்னுடைய புத்தகத்தை திறக்கும்படியாக கிறிஸ்துவின் இரக்கங்களை முன்னிட்டு நான் உன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். Lord, this is the wickedness of my heart. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் துன்மார்க்கமான தன்மை இதுதான். Lord, this is the filthiness in my life. ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்தில் காணப்படுகிறதான அசுத்தம் இதுதான். Oh, when the Lord will make us white, our life will become transparent. நம் தேவன் நம்முடைய ஜீவியத்தை வெண்மையாக மாற்றுகின்ற பொழுது நம்முடைய ஜீவியமானது ஒளி ஊடுருவும் தன்மையுள்ள அது பொருளாக மாற்றப்படும். New Jerusalem and Zion, one beautiful quality of that New Jerusalem and Zion is transparency. புதிய எருசலேம் சீயோனினுடைய ஒரு மேலான தன்மை என்னவென்றால் அது பளிங்கை போல சுத்தமானது, பிரகாசமானது. See, Revelation 21 and 11 says that how that whole city of New Jerusalem is transparent. வெளிப்படுத்தல விசேஷம் 21ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அந்த புதிய எருசலேம் பட்டணமானது எவ்வளவு பிரகாசம் உள்ளதாகவும் பளிங்குக்கு ஒப்பானதாகவும் அது காணப்படுகிறது என்பதை நாம் வாசிக்கின்றோம். And Revelation 21:18 shows the walls of the city transparent. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அந்த எருசலேமினுடைய மதில்கள் எவ்வாறு பளிங்குக்கு ஒப்பாய் காணப்படுகிறது என்பதை நாம் வாசிக்கின்றோம். And Revelation 21:21 says how the street of New Jerusalem is transparent. புதிய எருசலேமினுடைய அந்த வீதிகள் எவ்வளவு பளிங்குக்கு ஒப்பானதாக பிரகாசமுள்ளதாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கின்றோம். Revelation chapter 4 verse 3 shows God is transparent like jasper. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே தேவன் தாமே எவ்விதமாக வச்சிரக்கல்லை போல பளிங்குக்கு ஒப்பானவராக அவர் இருக்கிறார் என்பதை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Everything, everyone in New Jerusalem and Zion are transparent or crystal clear.
புதிய எருசலேமிலும் சீயோனும் உள்ளதான ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருளும் அது பளிங்குக்கு ஒப்பானதாய் இருப்பது மாத்திரமல்ல, அது சுத்தமும் பிரகாசமுமாக காணப்படுகிறது. One saint always used to say, crystal clear Christian life. ஒரு பரிசுத்தவான் அவ்வப்பொழுது சொல்லுவார், சுத்தமும் பிரகாசமும் பளிங்குக்கு ஒப்பானதாக இருப்பதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். Always love to be pure in heart. எப்பொழுதுமே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருப்பதற்காக வாஞ்சியுங்கள். Desire to be transparent in character. உங்களுடைய சுபாவங்களிலே நீங்கள் பளிங்குக்கு ஒப்பானவர்களாக இருக்க வேண்டும். Don't show that you are outwardly holy while inside filthy. வெளியரங்கமாக நீங்கள் உங்களை பரிசுத்தவான்களைப் போல காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளே அசுத்தமானவர்களாக இருக்க வேண்டாம். We read in Matthew chapter 16 verse 2 and 3 that the only group of people that Jesus left and departed and gone from hypocrites, Jesus departed and left. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனங்களிலே நாம் வாசிக்கிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அவர் விட்டு சென்றதான அந்த ஜனக்கூட்டம் அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் மாயமாலக்காரர்கள். We have only very short time for us in the presence of God. That's why I am not reading out so many Bible verses. நமக்கு தேவனுடைய சமூகத்திலே தங்கி இருப்பதற்கு வெகு சொற்ப நேரமே இருக்கின்றபடியினாலே வேத வசனத்தை நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல முடியவில்லை. Listen, Jesus did not any time leave any sinners and gone from them. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், எந்த சந்தர்ப்பத்திலேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த பாவியையும் அவர் விட்டுவிடவில்லை, தள்ளிவிடவில்லை. Even from backsliders, Jesus never left and gone from them. பின்வாங்கி போனவர்களையும் கூட இயேசு கிறிஸ்து எந்த சந்தர்ப்பத்திலேயும் அவர் விட்டு போகவில்லை. But hypocrites he left and gone. என்றாலும் மாயமாலக்காரரை விட்டு விலகி அவர் சென்றார். If I sleep, you can wake me up. But if I pretend to be sleeping, none of you can wake me up. நான் தூங்கிக் கொண்டிருந்தால் நீங்கள் என்னை எழுப்பி விடலாம், என்றாலும் தூங்குபவரை போல நான் பாசாங்கு செய்தால் என்னை எழுப்பவே முடியாது. Don't be a hypocrite. Remove the mask. Show your real color. நீங்கள் மாயமாலக்காரரை போல இருக்க வேண்டாம், உங்களுடைய முகமூடியை இப்பொழுதே கிழித்தெறியுங்கள். The worst funeral I ever conducted was many years ago in a particular place. ஒரு குறிக்கப்பட்ட இடத்திலே நான் மிகவும் ஒரு மோசமான அடக்க ஆராதனையை சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் நடத்தினேன். I did not want to do the burial, but I was forced to do. நான் அந்த இடத்திலே அடக்க ஆராதனை செய்ய விரும்பவில்லை, என்றாலும் எனக்கு அந்த இடத்திலே அடக்க ஆராதனை செய்யும்படியாக சொல்லப்பட்டது. The church where I was ministering, there was an old believer. நான் ஊழியம் செய்ததான அந்த சபையிலே ஒரு பழைய விசுவாசி இருந்தார். He never gave a naya paisa tithe offerings. அவர் ஒரு காலத்திலேயும் ஒரு நயா பைசா கூட அவர் தசம பாகமாகவோ காணிக்கையாகவோ அவர் கொடுத்ததே இல்லை. But we don't worry about that. நாங்கள் அதை குறித்து கவலைப்படுகிறதே இல்லை. We are not worried about whether you give tithes or offering. We don't worry. நீங்கள் தசம பாகம் கொடுக்கிறீர்களோ காணிக்கை கொடுக்கிறீர்களோ அதை பற்றி நாங்கள் கவலைப்படுகிறதே இல்லை. But one day in the church, one young man got saved. அந்த சபையிலே ஒரு நாள் ஒரு வாலிபர் ரட்சிக்கப்பட்டார். And fairly soon he is bringing tithes. அவர் வெகு சீக்கிரத்திலேயே தசம பாகத்தை கொண்டு வந்தார். I told John, I never taught you about tithes or offerings. ஜான், நான் உனக்கு தசம பாகத்தை குறித்தோ அல்லது காணிக்கை குறித்தோ போதிக்கவில்லையே. How did you know about it? நீ இதை குறித்து எப்படி அறிவாய்? You know what that young man told me? அந்த வாலிபன் என்னை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? That old man, old believer, he taught me. அந்த பழைய விசுவாசி அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். I had a shock. எனக்கு மிகவும் அதிர்ச்சி உண்டாயிற்று. It doesn't matter. That old believer doesn't pay anything. அந்த வயதான அந்த பழைய விசுவாசி ஒன்றும் கொடுப்பதில்லை, அது ஒரு பொருட்டே அல்ல. But now he is teaching a new soul to give tithes. என்றாலும் அவர் ஒரு புதிய ஆத்துமாவிற்கு தசமபாகம் கொடுக்கும்படியாக அவர் போதித்தார். What a terrible hypocrisy. அது எவ்வளவு பெரிய மாயமானமான காரியம். Very sad to say, his death was worse than a dog. மிகவும் துக்கத்தோடு சொல்கிறேன், அவருடைய மரணமானது ஒரு நாய்க்கு கூட அத்தகைய கேவலமான மரணம் வராது. Still I remember the funeral was really gloomy. I didn't know what to preach.
அந்த அந்த அடக்க ஆராதனையானது மிகவும் அந்தகாரம் நிறைந்ததாக இருந்தது. என்ன பிரசங்கிப்பது என்று எனக்கு அப்பொழுது ஒன்றுமே புரியவில்லை. If you are a backslider, don't show yourself to be a saint. நீங்கள் பின்வாங்கி போனவராக இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து நீங்கள் பரிசுத்தவானை போல காட்சியளிக்க You வேண்டாம். show what you are, then God's mercy will come. நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே உங்களை வெளிப்படுத்துவீர்கள் என்றால் தேவனுடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும். The only group of people under the sky God cannot help is hypocrites. வானத்தின் கீழே அநேக பேர் அவர்கள் மாயமாலக்காரராகவே இருக்கிறார்கள். The only group of people whom God cannot help, that is hypocrites. இந்த வானத்தின் கீழே தேவனால் உதவி செய்யக்கூடாததான ஜனங்கள் யார் என்றால் அவர்கள் மாயமாலக்காரரே. Now here in this 12th verse we read that the dead were judged out of the books which were written in the books according to their works. இங்கு 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டது, மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். And they were judged everyone according to their works. அப்பொழுது அந்த புத்தகங்களின் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். Although all were thrown into the lake of fire, please remember there is a difference in degree of suffering in eternal hellfire. இந்த பாவிகள் மரித்து அவர்கள் அந்த நரக அக்னியிலே தள்ளப்பட்டாலும் கூட அங்கே அவர்களுக்கு இடையே வித்தியாசங்கள் உண்டு. Degree of suffering will differ. அவர்கள் பாடுபடுகிறதான பாடுகளுக்கு மத்தியிலே அந்த வேதனைகளிலே வித்தியாசங்கள் காணப்படும். According to the sins they committed, the torment of suffering will be there. அவர்கள் செய்த பாவங்களுக்கு தக்கதாக அவர்கள் பாதிக்கப்படுவது அவருடைய வேதனைகளுக்கு இடையே வித்தியாசங்கள் உண்டு. Where do we read that? இதை நாம் எங்கு வாசிக்கின்றோம்? In Luke chapter 12 verse 47 and 48 says, and that servant which knew his Lord's will and prepared not himself, neither did according to his will, shall be beaten with many stripes. But he that knew not and did commit things worthy of stripes shall be beaten with few stripes. For unto whomsoever much is given, of him shall be much required. And to whom men have committed much, of him they will ask the more. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47ஆம் 48ஆம் வசனங்களில் தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். According to the sins the people have committed, although finally all will be thrown into the lake of fire, but the suffering will differ according to their sins. இந்த பூமியில் தானே பாவங்கள் செய்த பிறகு அவர்கள் மரித்து நரக அக்னியிலே போடப்பட்ட பிறகு அவர்கள் இந்த பூமியிலே செய்த பாவங்களுக்கு தக்கதாக நரகத்திலே அவருடைய வேதனைகள் பாதிக்கப்படுதல் வித்தியாசமாக இருக்கும். There is a place called lowest hell. நரகத்திலே மிகவும் பாதாளம் என்கிறதான ஒரு இடம் உண்டு. David committed sin with Bathsheba. தாவீது பத்சேபாளிடத்திலே பாவம் செய்தான். Those who commit immorality, adultery or fornication, they go to the lowest hell. வேசித்தனம் விபச்சாரம் செய்பவர்கள் இந்த நரகத்தினுடைய அடித்தட்டுக்கு அவர்கள் செல்லுவார்கள். That is why after David repented about that sin in Psalm 86 verse 13, he says, he saved me from the lowest hell. 86ஆம் சங்கீதம் 13வது வசனத்திலே தாவீது ராஜா இவ்விதமாக அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் என்று அவர் பத்சேபாளினிடத்திலே பாவம் செய்து அதை அறிக்கையிட்ட பிறகு அவர் இவ்விதமாக சொல்லுகிறார். If anybody has committed a sin like David did tonight,
Unless you repent, remember, you are going to the lowest part of hell. தாவீதை போல யாராகிலும் இத்தகையதான கொடிய பாவத்தை செய்திருப்பீர்கள் என்றால் இந்த இரவில் தானே நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் இத்தகையதான தாழ்ந்த பாதாளத்திற்கே செல்லுவீர்கள். That is why in Proverbs chapter 9 verse 18, Solomon says, they are in the, her guests are in the depths of hell. ஆகவே தான் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 18th verse. 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சாலமோன் இவ்விதமாக சொல்லுகிறார், ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். If there is anybody committed similar sin and hiding, remember, one day the books will be opened. யாராகிலும் இத்தகையதான கொடிய பாவத்தை செய்து அவைகளை அப்படியே மறைத்து வைப்பீர்கள் என்றால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நாளிலே புஸ்தகங்கள் திறக்கப்படும். If there is anybody in that category, tonight the Holy Spirit is pleading with you, repent, confess, return to God. இத்தகைய கொடிய பாவத்தை செய்தவர்கள் யாராகிலும் இருப்பீர்கள் என்றால் இந்த இரவில் தானே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து அறைகூவல் விடுகிறார், நீங்கள் மனஸ்தாபப்படுங்கள், மனம் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். There are sins you need to confess to servants of God. There are sins you have to confess to God. There are sins you have to confess to your wife or husband also. சில பாவங்களை நீங்கள் சபையில் எழுந்து அறிக்கையிட வேண்டும், சில பாவங்களை நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்திலே அறிக்கையிட வேண்டும், சில பாவங்களை நீங்கள் உங்களுடைய புருஷனிடத்திலோ அல்லது மனைவியிடத்திலோ அறிக்கையிட வேண்டும். There are some sins that you have to confess directly to God also. சில பாவங்களை நீங்கள் நேரடியாக கர்த்தரிடத்திலேயே அறிக்கையிட வேண்டும். Remember, the hottest place in hell is reserved for immoral people who never repented and confessed and forsaken that sin. இத்தகைய கொடிய பாவத்தை செய்துவிட்டு அவர்கள் மனஸ்தாபப்படாமல் மனம் திரும்பாமல் அவர்கள் இருப்பார்கள் என்றால் நரகத்தினுடைய உச்சக்கட்ட வேதனையாகிய அந்த கொடிய உஷ்ணமான இடத்திலே அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வீர்களாக. You may ask a question about this last scene of life in chapter 20. We read already. நாம் ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே ஒரு கடைசி காட்சியை குறித்து நாம் வாசித்தோமே, அதை குறித்து நீங்கள் விளக்கம் கேட்பீர்கள். Yes, on the judgment seat Jesus Christ is sitting as a judge. ஆம், அந்த கடைசி நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளை சிங்காசனத்திலே அவர் ராஜாவாக வீற்றிருப்பார். All the sinners and backsliders are judged and thrown into the lake of fire. எல்லா பாவிகளும் பின்வாங்கி போனவர்களும் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு நரக அக்கினியிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். But what about witnesses? Witnesses. அப்படி என்றால் சாட்சிகள் என்ன? In any court of law, you will find witnesses are needed. எந்த விதமான கோர்ட்டாக இருந்தாலும் சரி, அங்கு சாட்சிகள் தேவைப்படுகிறது. Remember, your conscience is your true witness. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மனசாட்சியே உண்மையான சாட்சி. God has given you and me a true witness, your conscience. தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உண்மையான சாட்சியாகிய மனசாட்சியை அவர் வைத்திருக்கிறார். Even the first time you want to steal a glass, that witness, the conscience will say, don't do that. நீங்கள் முதல் முறையாக ஒரு பொருளை, இந்த டம்ளரை திருட வேண்டும் என்று முயற்சித்தால் உடனே உங்களுடைய மனசாட்சியானது அந்த டம்ளரை திருடாதே என்று சொல்லும். The first time itself when you want to do something wrong or immoral, that conscience will say, don't do that. முதல் முறையாக ஒரு பாவத்தை, ஒரு கொடிய காரியத்தை நீங்கள் செய்ய முற்படுகின்ற நேரத்திலே உங்களுடைய மனசாட்சியானது செய்யாதே, அதை நீ செய்யக்கூடாது என்று எச்சரிக்கும். You ignore the conscience and despise the conscience and you may do that. நீங்கள் மனசாட்சியை தள்ளி போட்டுவிட்டு, மனசாட்சியை ஒதுக்கி போட்டுவிட்டு நீங்கள் அந்த காரியத்தை செய்கிறீர்கள். On that final judgment day, your conscience will say, yes, I want him also and I saw him doing that. முடிவான நியாய தீர்ப்பின் நாளின் பொழுது இந்த மனசாட்சியானது அங்கு சாட்சி சொல்லும், ஆம், நான் அவனை எச்சரித்தேன் என்றாலும் அவன் என்னை தள்ளி போட்டுவிட்டு இந்த காரியத்தை செய்தான். Your conscience will turn out to be true witness for against you. உங்களுடைய மனசாட்சியானது ஒரு உண்மையான சாட்சியாக உங்களுக்கு விரோதமாக அது சாட்சி சொல்லும். Now while you are hearing the word of God, your conscience is pricking in some area, isn't it?
நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான இந்த நேரத்தில் தானே ஏதோ உங்களுடைய பகுதியில் ஒன்றிலே உங்களுடைய மனசாட்சி குத்திக் கொண்டிருக்கிறது. அது உண்மை அல்லவா? Or something that you have done long ago, I never confessed it. I have never repented about it. Your conscience is pricking. வெகு நாட்களுக்கு முன்பாக நான் இந்த குறிக்கப்பட்ட காரியத்தை செய்தேனே, அதற்காக நான் மனஸ்தாபப்படவும் இல்லை, அதை நான் அறிக்கை செய்யவும் இல்லையே என்று உங்களுடைய மனசாட்சி உங்களை இப்பொழுது குத்திக் கொண்டிருக்கிறது அல்லவா? Don't despise your conscience. உங்களுடைய மனசாட்சியை நீங்கள் அவமதிக்க வேண்டாம். Do what you want me to do. நீங்கள் கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, அந்த குறிக்கப்பட்ட காரியத்திற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், அந்த குறிக்கப்பட்ட காரியத்தை நான் அறிக்கையிடுகிறேன், இனிமேல் அந்த காரியத்தை நான் தொட மாட்டேன் என்று கர்த்தருடைய சமூகத்திலே தீர்மானத்தை செய்து அவரிடத்திலே அறிக்கையிடுங்கள். Love to have a transparent, open, crystal clear heart. உங்களுக்குள்ளாக ஒரு பளிங்குக்கு ஒப்பான ஒளி ஊடுருவும் தன்மையுள்ளதான ஒரு சுத்தமும் பிரகாசமும் உள்ள அந்த இருதயத்தை வாஞ்சியுங்கள், நாடுங்கள். And here in the 13th verse, Revelation 20 from the 11th verse, that text, in the 13th verse we read, and the sea gave up the dead which were in it, and death and hell delivered up the dead which were in them, and they were judged every man according to their works. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். Now the fallen angels are in bottomless pit. விழுந்து போன தேவ தூதர்கள் அகாதமான பாதாளத்திலே இருக்கிறார்கள். Backsliders are in outer darkness. பின்வாங்கி போனவர்களோ அவர்கள் புறம்பான இருளிலே இருக்கிறார்கள். Sinners are in hell. பாவிகள் நரகத்தில் இருக்கிறார்கள். On the white throne judgment, all those people, those who are there, will be brought before the throne of God, and they all will be judged. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக இவர்கள் அனைவரும் கொண்டு வரப்பட்டு, எல்லா பாவிகளும் கொண்டு வரப்பட்டு அவர்கள் எல்லாரும் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். And 14th verse we read, death and hell were cast into the lake of fire. 14ஆம் வசனத்திலே, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. And you may have a question. அப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி Or உண்டாகும். else I will ask you a question. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். It doesn't say who cast them into the lake of fire. யார் இவைகளை அக்னி கடலிலே தள்ளினது? What we read, that Jesus is sitting on the throne. இயேசு கிறிஸ்து அந்த வெள்ளை சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். And 14th verse says, death and hell were cast into the lake of fire. 14வது வசனத்திலே, மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன என்று எழுதப்பட்டுள்ளது. And the 15th verse again says, whosoever was not found written in the book of life was cast into the lake of fire. 15வது வசனத்திலே, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் என்று நாம் வாசிக்கின்றோம். Let me ask you a question. நான் ஒரு கேள்வி உங்களிடத்திலே கேட்கிறேன். What do you think? Who cast them into the lake of fire? யார் இவைகளை அக்னி கடலிலே தள்ளினது? இதை குறித்து நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? Do you think it was Jesus who cast them into the lake of fire? இவர்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து தான் அக்னி கடலிலே தள்ளினார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? No, no, no. இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. Our loving God doesn't do that. நம்முடைய அன்பின் தேவன் ஒருபோதும் அதை செய்யவே மாட்டார். Then was it Satan that cast them into the lake of fire? அப்படி என்றால் சாத்தான் அவர்களை அக்னி கடலிலே தள்ளினாரா? Or Satan's angels are casting them into the lake of fire? இல்லாவிட்டால் சாத்தானும் அவருடைய தூதர்களும் இவ்வாறு அவர் அக்னி கடலிலே தள்ளினார்களா? No, no, no. இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. Because Satan and his angels also will be cast into the lake of fire. சாத்தானும் அவனுடைய தூதர்களும் கூட இந்த அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். Then the question, who cast them into the lake of fire? யார் இவர்களை அக்னி கடலிலே தள்ளுவார்கள்? அதுதான் இப்பொழுது கேள்வி. Listen, கவனியுங்கள். they themselves cast into the lake of fire. அவர்கள் தாமே இந்த அக்னி கடலிலே அவர்களை தள்ளிக்கொண்டார்கள். For example, உதாரணமாக, now you open the Bible. இப்பொழுது உங்களுடைய வேதாகமத்தை Because திறவுங்கள். you may get a great doubt about it. It needs to be cleared. உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் உண்டாயிருக்கும். ஆகவே உங்களுடைய சந்தேகமானது தீர்க்கப்பட வேண்டும். In Exodus chapter 15 verse 4,
What does it say? யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் என்னத்தை வாசிக்கின்றோம்? Pharaoh's chariots and his host hath he cast into the sea. His chosen captains also are drowned in the Red Sea. பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். And who cast Pharaoh and his army into the Red Sea to be drowned? பார்வோனும் அவனுடைய சேனைகளும் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போகத்தக்கதாக அவர்களை தள்ளினது யார்? Nobody cast them into, Moses did not, or Israelites did not cast them into the Red Sea. மோசேயோ அல்லது இஸ்ரவேல் புத்திரரோ அவர்களை சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்த்தி போடவில்லை. Although it's written Pharaoh and the chariots and the captains were cast into the sea, பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார் என்று இங்கு எழுதப்பட்டிருந்தாலும் we know very well Pharaoh and his army themselves went into the Red Sea and that became their judgment. பார்வோனும் அவனுடைய சேனைகளும் சிவந்த சமுத்திரத்திலே அவர்களாகவே அமிழ்ந்து போனார்கள். அதுதான் நியாயத்தீர்ப்பு. Their foolish sin made them to go right into the Red Sea and they were drowned there. அவருடைய மதீனமான பாவத்தின் காரணமாக அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்க முற்பட்டு அங்குதானே அந்த சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார்கள். Similarly, these sinners or backsliders or fallen angels, their own foolish sins bring them into the lake of fire. இதுபோலவே பாவிகளும் பின்வாங்கி போனவர்களும் விழுந்து போன தேவ தூதர்களும் அவர்கள் மதீனமாக பாவம் செய்து அவர்கள் இப்பொழுது அக்கினி கடலிலே அவர்களும் அமிழ்ந்து போனார்கள். God has no moral responsibility in casting a single sinner into hellfire. எந்த ஒரு தனிப்பட்ட பாவியும் நரக அக்கினியிலே தள்ளி விடுவதற்கு தேவன் கிருபை இல்லாத தேவன் அல்ல. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. A sinner is cast into the lake of fire by his own foolish sins. ஒரு பாவி தன்னுடைய மதீனமான பாவத்தினாலே அவன் தன்னைத்தானே இந்த அக்கினி கடலிலே அவனே அமிழ்ந்து போகிறான். That is why the word of God says your sin will find you out. ஆகவே தான் உங்களுடைய பாவங்கள் உங்களை பின்தொடரும் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் காண்கின்றோம். Don't be a hypocrite. நீங்கள் மாயமானக்காரராக இருக்க வேண்டாம். Don't be a backslider. நீங்கள் பின்வாங்கி போனவர்களாக இருக்க வேண்டாம். Don't be a sinner. நீங்கள் பாவிகளாக இருக்க வேண்டாம். You and I don't need to go to the white throne judgment. நீங்களும் நானும் வெள்ளை சிங்காசன நியாயாசனத்திற்கு முன்பாக போய் நிற்க வேண்டாம். There are so many judgments, we have no time to mention them. அநேக நியாய தீர்ப்புகள் உண்டு என்றாலும் அவைகளை எல்லாம் படிப்பதற்கு இப்பொழுது நேரமில்லை. But in couple of minutes time let me share that God gives me grace about two important judgments. என்றாலும் 2 நிமிட நேரத்திற்குள்ளாக கர்த்தர் கிருபை அளிப்பார் என்றால் 2 விதமான நியாய தீர்ப்பை குறித்து சுருக்கமாக சொல்லுகின்றேன். A rapture and white throne judgment, these are two important மறுரூபமாகுதல் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இது இரண்டுமே மிக முக்கியமான ஒன்று. Why rapture is called a judgment? ஏன் மறுரூபமாகுதல் ஒரு நியாய தீர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது? In two ways rapture is a judgment. 2 வழிமுறைகளிலே மறுரூபமாகுதல் ஒரு நியாய தீர்ப்பு. When Jesus comes, he will judge him and rapture him, that is a judgment. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இவரை நியாயம் தீர்த்து அவர் அவரோடு கூட எடுத்துக்கொள்வார். அதுதான் ஒரு நியாய தீர்ப்பு. God will judge him as righteous and in that he will be taken to glory. தேவன் இவரை நீதியுள்ளவர் என்று நிதானித்து நியாயம் தீர்த்து அவரை மறுரூபமாக்குவார். ஆகவே இது ஒரு நியாய தீர்ப்பு. And for the people those who are left behind at the coming of the Lord, that is also a judgment to them. கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்டு போனவர்களும் கூட தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டவர்களே. That time God judged them as wicked or backsliders or the people who were not ready and left behind. தேவன் அவர் வருகின்றதான நேரத்திலே இவர்கள் பாவிகள் பின்வாங்கி போனவர்கள் இவர்கள் ஆயத்தமில்லாதவர்கள் என்று நியாயம் தீர்த்து அவர்களை கைவிட்டு விடுகிறார். Those who are raptured, they don't need to stand on the white throne for final judgment. மறுரூபமாக்கப்பட்டவர்கள் வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக அந்த கடைசி நியாய தீர்ப்பிற்காக நிற்க வேண்டுவதே இல்லை. Those who stand on the final white throne judgment cannot be in the rapture either.
வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பாகிய அந்த கடைசி நியாய தீர்ப்பிலே நிற்பவர்கள் அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்கள் அல்ல. As we are concluding the study, we want to encourage you to choose the best appointment with God. இந்த வேத பாடத்தை முடிக்கும் முன்பாக நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் மறுரூபமாகுதலை அந்த நல்ல நியாய தீர்ப்பை நீங்கள் சந்தியுங்கள். Out of all the appointments with God, the best out of them all is rapture. தேவனுடைய சந்திப்பில் காணப்படுகிற எல்லா முக்கியத்துவத்தை காட்டிலும் மறுரூபமாகுதலின் பொழுது தேவனை சந்திக்கின்ற நேரம்தான் மிகவும் மேலான ஒரு நியாய தீர்ப்பு. Ultimate purpose of this Bible study is to encourage you for that glorious appointment or judgment called rapture. இந்த வேத பாடத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமே என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனாகிய கர்த்தருடைய அந்த மகிமையின் பிரசன்னமாகுதலின் பொழுது, மறுரூபமாக்கப்படுதலின் நேரத்தின் பொழுது நீங்கள் எல்லோரும் அவரை சந்திக்க வேண்டும் என்பதே. As we already sang and we heard in the exhortation, the grace of God will help us to be ready for the rapture. நாம் ஏற்கனவே பாடி கேட்ட வண்ணமாக தேவனுடைய கிருபையானது நாம் மறுரூபமாக்கப்படுவதற்கு அது ஆயத்தமாக இருக்கிறது. We are not appointed for the final judgment. நாம் முடிவான நியாய தீர்ப்பின் நாளுக்காக உருவாக்கப்படவில்லை. Word of God very clearly says, God has not appointed unto wrath, but to obtain salvation through Jesus Christ our Lord. கோபாக்கினைக்கு அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று தேவனுடைய வசனம் தெள்ளத் தெளிவாக விளம்புகிறது. We are not appointed unto wrath, but to obtain salvation through our Lord Jesus Christ. நாம் கோபாக்கினைக்காக அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். Our appointment is for that rapture, the final salvation. நம்முடைய மறுரூபமாகுதல் தான் நாம் அவரை சந்திக்கிறதான அந்த முக்கியமான சந்திப்பு. That is why by the grace of God we all got saved. தேவனுடைய கிருபையினாலே நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட்டோம். By the grace of God we took water baptism. தேவனுடைய கிருபையினாலே நாம் எல்லாரும் தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம். By the grace of God we received the Holy Spirit. தேவனுடைய கிருபையினாலே நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். By the grace of God we were brought to this apostolic truth and fellowship. தேவனுடைய கிருபையினாலே அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலும் நாம் கொண்டு வரப்பட்டோம். I try to avoid boasting or speaking good about our church. நம்முடைய சபையை குறித்து மென்மையாக பெருமையாக பேசுவதை நான் தவிர்த்து வருகிறேன். But I have to tell the truth. என்றாலும் நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். According to the word of God, the servants of God, apostles, one qualification they need, they must have forsaken all and followed Jesus. தேவனுடைய வசனத்திற்கு ஏற்றபடி அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் தங்களுக்கு உண்டானதான எல்லாவற்றையும் வெறுத்து விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுபவர்கள். Those who have not forsaken all cannot be called servants of God. தங்களுக்கு உண்டானதான எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு விடாதவர்கள் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர் என்று அழைக்கப்பட மாட்டார்கள். That is why in Luke chapter 14 we read, unless you forsake all, you cannot be my disciple. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால், உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். 33rd verse says, so likewise whosoever he be of you that forsaketh not all that he hath cannot be my disciple. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். வெறுத்து விட்டுவிட வேண்டும். So nobody can call a servant of God or apostle who has possessions, properties, bank deposits in the world and call themselves to be servants of God or apostles. They cannot be. இந்த உலகத்திலே தங்களுக்கென்று ஆஸ்திகள், பணம், சொத்து, வங்கிகளிலே பணம் சேமித்து வைத்தல் இவைகளெல்லாம் வைத்துக் கொண்டு ஒருவன் தன்னைத்தானே அப்போஸ்தலர் என்றோ அல்லது கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று சொன்னாலோ வேத வசனத்தின்படி அவன் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவன் அல்ல. They may be very good people. அவர்கள் ஒருவேளை நல்லவர்களாக இருக்கலாம். According to the word of God,
apostles and true servants of God are the ones who had forsaken all. வேத வசனத்தின்படி அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் தங்களுக்கு உண்டானதான எல்லாவற்றையும் வெறுத்து விட்டுவிட்டவர்களாக இருக்க வேண்டும். That's why Acts 2:42 says that they continued in apostles' doctrine and fellowship and breaking of bread and in praise. ஆகவே தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். I don't want to embarrass anybody, but this final night of the meeting, let me tell the truth. இந்த கடைசி நாள் கூட்டத்திலே யாரையும் ஏதோ அவமானமாக்க வேண்டும் என்று நான் இதை சொல்லவில்லை. என்றாலும் உண்மையான சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். Whichever fellowship you are going, church you are going, make sure the servants of God, they have forsaken all and followed the Lord. நீங்கள் எந்த ஆலயத்திற்கு எந்த சபைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி, இதை ஒரு காரியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஊழியக்காரர் அப்போஸ்தலர் என்று சொல்லுபவர்கள் அவர்கள் தங்களுக்கு உரியதான எல்லாவற்றையும் வெறுத்து விட்டுவிட்டவர்களா என்று பாருங்கள். Or else on the day of judgment you will hear a dreadful voice. என்றால் அப்பொழுது வெள்ளை சிங்காசனத்து நியாய தீர்ப்பின் பொழுது ஒரு பெரிய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். Did you go to the fellowship where I wanted you to go? நான் உனக்கு சொல்லியதான நான் விரும்பினதான அந்த அப்போஸ்தல ஐக்கியத்திற்கு நீ சென்றாயா? On the day of judgment will you be able to boldly say the Lord, where you told me to go, I went. நியாய தீர்ப்பின் நாளிலே நீங்கள் அவரை பார்த்து தைரியத்தோட, ஆண்டவரே நீர் என்னிடத்திலே சொன்னதான அதே ஐக்கியத்திற்கு தான் நான் கடந்து சென்றேன் என்று அவரை பார்த்து சொல்ல முடியுமா? By the grace of God, with all humility, I want to tell, in 1959 I received the Holy Spirit. எல்லா மனத்தாழ்மையோடும் நான் சொல்லுகின்றேன், தேவனுடைய கிருபையினாலே 1959ஆம் ஆண்டிலே நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். But even after receiving the Holy Spirit, I went to my old nominal church. நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட என்னுடைய பழைய பெயர் கிறிஸ்தவ சபைக்கு நான் சென்று கொண்டிருந்தேன். I did not want to go to any Pentecostal church. எந்த பெந்தகோஸ்தே சபைக்கும் செல்வதற்கு எனக்கு மனதில்லை. But when I went to that nominal church, I had no peace of mind. நான் அந்த பெயர் கிறிஸ்தவ சபைக்கு சென்ற பொழுது எனக்குள்ளே சமாதானம் இல்லை. One day as I was fasting and praying, I had a clear vision. ஒரு நாளிலே நான் உபவாசித்து ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்த பொழுது ஒரு தெளிவான தரிசனம் எனக்கு கிடைத்தது. The Lord showed a white-clad saints seated like here. இங்கு வீற்றிருப்பதை போல தேவன் வெண்மை வஸ்திரம் தரித்ததான ஒரு பரிசுத்தவான்களின் கூட்டத்தை அவர் எனக்கு காண்பித்தார். A voice came from heaven and told, these are my saints. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அந்த சத்தமானது என்னை பார்த்து, இவர்கள்தான் என்னுடைய பரிசுத்தவான்கள். If you want to live a holy life, this is the place I kept for you. நீ பரிசுத்த ஜீவியம் செய்ய விரும்பினால் உனக்கென்று நான் நியமித்திருக்கிற இடம் இதுவே. I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. You know, that time in our village or anywhere around, we didn't have the TPM or CPM church. அந்த நாளிலே என்னுடைய கிராமத்திலோ அல்லது அதை சுற்றியுள்ள பகுதியிலோ இத்தகைய CPM அல்லது TPM என்கிறதான ஆலயம் சபை இல்லை. I am from a poor family, 14 miles, about 21 kilometers. I walked to go to church, and very often 21 kilometers I walked back. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். நான் சபைக்கு செல்ல வேண்டும் என்றால் 21 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று சபைக்கு செல்ல வேண்டும். மறுபடியுமாக ஆராதனை முடிந்த பிறகு 21 கிலோமீட்டர் நடந்து வந்து என்னுடைய வீட்டில் சேர வேண்டும். But we had our nominal church right in front of our house. என்னுடைய வீட்டிற்கு எதிரே இந்த பெயர் கிறிஸ்தவ சபை அங்கு இருக்கிறது. So far the grace of God kept me, and hereafter also I believe His grace will keep me. இம்மட்டுமாக தேவனுடைய கிருபை என்னை காத்துக்கொண்டது, இனிமேலும் அவருடைய கிருபை என்னை காத்துக்கொள்ளும் என்று நான் நம்புகின்றேன். On the day of judgment, that dreadful voice, what will be your response to that dreadful voice
Had you been to the fellowship where I told you to go? நியாய தீர்ப்பின் நாளிலே அந்த பயங்கரமான சத்தமானது உன்னை பார்த்து நான் உனக்கு காண்பித்ததான அந்த ஐக்கியத்திற்கு நீ சென்றாயா என்று அது உன்னை கேட்கும் பட்சத்திலே உன்னுடைய பதில் என்னவாக இருக்கும்? If you tell the excuse, you know the close by church, it is close by, the other church is far away, so I chose this close by place. ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்கு அருகாமையிலே இந்த ஆலயம் இருக்கிறதே, நீர் காண்பித்த ஆலயமோ வெகு தொலைவில் இருக்கிறதே, ஆகவே தான் என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருந்ததான இந்த ஆலயத்திற்கு நான் போனேன் என்று அவரிடத்திலே சாக்குபோக்கு சொல்வாயா? I went to that church because the preacher is very good, friendly with me. நான் இந்த ஆலயத்திற்கு சென்றேன் ஏனென்றால் அந்த பிரசங்கி என்னிடத்திலே மிகவும் அன்பாக நேசமாக பழகினார். I went to that church because singing is very good there. அந்த ஆலயத்திற்கு நான் சென்றேன் அங்கு பாட்டுகள் மிகவும் இனிமையாக இருந்தது. I went to the other church because when I go I am happy there. நான் அந்த சபைக்கு சென்றேன் ஏனென்றால் நான் எப்பொழுதெல்லாம் அங்கு சென்றேனோ அப்பொழுதெல்லாம் நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். You are going to church is not to make you happy but to be holy. நீ சபைக்கு செல்வதென்றால் அங்கு நீ சந்தோஷமாக இருப்பது மாத்திரமல்ல, நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும். You are going to church is not to make you happy but to make God happy. நீ அந்த ஆலயத்திற்கு செல்வதென்று என்பது நீ சந்தோஷமாக இருப்பது மாத்திரமல்ல, உன் மூலமாக தேவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும். Some of you are halting between two opinions. சிலர் இரண்டு நினைவுகளுக்கு இடையே குந்தி நடக்கிறார்கள். You should know where you should worship. நீ எங்கு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். A double-minded man is unstable in all his ways. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். By the grace of God I can lift up the Bible and say from that moment in 1959 a thought never came to leave this fellowship. தேவனுடைய கிருபையினாலே 1959ஆம் ஆண்டு முதற்கொண்டு இந்த ஐக்கியத்தை விட்டுவிடும்படியாக ஒரு எண்ணம் கூட என்னுடைய மனதிலே தோன்றவே இல்லை. This is the place God has shown me. Where else can I go? இந்த இடத்தை தான் தேவன் எனக்கு காண்பித்தார். அப்படி என்றால் நான் எங்கு செல்வது? Don't be a spiritual gypsy. Don't be a spiritual gypsy means you go from here to there. நீங்கள் ஏதோ ஒரு நரிக்குறவரை போல காணப்பட வேண்டாம். You go here for one Sunday and go to the other church on Sunday. You take communion here one Sunday, another place you go and take communion. Don't be a spiritual gypsy. நீங்கள் ஆவிக்குரிய நரிக்குறவர்களாக காணப்பட வேண்டாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆலயத்திற்கு செல்வது, அங்கு ஆராதனை செய்வது, அங்கு பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறுவது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமையோ இன்னொரு இடத்திற்கு செல்வது, அங்கு ஆராதனை செய்வது, அங்கு பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறுவது என்பதை போல ஜீவியம் உங்களுக்கு வேண்டாம். You should know where you should worship. நீ எங்கு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்வீராக. God told Abraham, go 3 days journey, go to a mountain and worship there. தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ 3 நாள் பிரயாணமாக மலைக்கு போ, அங்கு நீ என்னை ஆராதி. He could have told the Lord, I am 100 years old man. There is a mountain close by. Let me go there and worship. ஆண்டவரே, நான் 100 வயதுள்ளதான மனுஷன், இங்கு கிட்ட ஒரு மலை இருக்கிறதே, அங்கு நான் போய் ஆராதனை செய்யட்டுமா என்று அவன் தேவனை பார்த்து கேட்கவில்லை. He could have gone there and killed Isaac and come back. அவன் அங்கு போய் ஈசாக்கை கொன்றுவிட்டு வரப்போகிறான். Angel of the Lord is not standing on that mountain. தேவதூதன் அந்த மலையிலே நிற்க போவதில்லை. The ram is not in the thicket caught in that mountain. அந்த மலையில் தானே அங்கு அந்த ஆட்டுக்கிடாவானது அந்த முட்புதரிலே சிக்கிக் கொண்டு இருக்க மாட்டாது. I plead with you before the judgment, come to the apostolic fellowship. நான் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், நியாய தீர்ப்புக்கு முன்பாக நீங்கள் இந்த ஐக்கியத்திற்குள் கடந்து வாருங்கள். If you have not taken the right water baptism by immersion, please make a decision tonight. நீங்கள் இம்மட்டுமாக தண்ணீர் ஞானஸ்தானம் பெறாமல் இருப்பீர்கள் என்றால் சரியான முழுக்க ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த இரவில் தானே தீர்மானியுங்கள். Delayed obedience is disobedience. நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு தாமதிப்பது என்பது அது கீழ்ப்படியாமையே. If you do not take one step, next step God will not show you. நீங்கள் ஒரு படி முன்னேறாவிட்டால் தேவன் அடுத்த படியை உங்களுக்கு காண்பிக்கவே மாட்டார். Unless you take water baptism, the next step of your spiritual life, God's plan,
God will not show you. நீங்கள் தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் அடுத்த படியை தேவன் உங்களுக்கு காண்பிக்கவே மாட்டார். You will become stagnant, paralyzed, standing in that position, not going forward. நீங்கள் முன்னேறி செல்லாமல் ஒரு குறிக்கப்பட்ட நிலையிலேயே அப்படியே நிலையாக தேங்கி கிடக்கிற தண்ணீரை போல அப்படியே காணப்படுவீர்கள். If you take water baptism and the next step God will show, and the next step and the next step in spiritual life. நீங்கள் தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்றால் ஆவிக்குரிய ஜீவியத்தின் அடுத்தபடியாக ஒவ்வொரு படியையும் அவர் உங்களுக்கு படிப்படியாக காண்பித்துக் கொண்டே இருப்பார். God's word says, thy word is a lamp unto my feet and a light unto my path. உம்முடைய வசனமானது என்னுடைய பாதைக்கு தீபமாகும், என்னுடைய கால்களுக்கு. Thy word is a lamp unto my feet and light unto my path. Lamp unto my feet. என்னுடைய கால்களுக்கு அது விளக்காகவும் என்னுடைய பாதைக்கு அது வெளிச்சமாகவும் இருக்கிறது. It is like I am tying a lamp on the feet of Brother Thomas. சகோதரர் தாமஸுடைய கால்களிலே நான் ஒரு விளக்கை கட்டி விடுகிறேன். Everywhere is darkness. எல்லா இடங்களிலும் அந்தகாரம் இருக்கிறது. I tied a lamp on his feet. அவருடைய கால்களிலே நான் ஒரு விளக்கை கட்டி விடுகிறேன். Then what happens? அப்பொழுது என்ன நடக்கிறது? Every step you take forward, you see the light. நீங்கள் முன்னேறி செல்கிறதான ஒவ்வொரு பாதையிலேயும் நீங்கள் வெளிச்சத்தை காண்கிறீர்கள். You don't see the light far away. நீங்கள் அந்த வெளிச்சத்தை வெகு தொலைவிலே காண்பதில்லை. Every step you take, the light you see there. நீங்கள் எடுத்து வைக்கிறதான ஒவ்வொரு படியிலேயும் அந்த வெளிச்சத்தை காண்கிறீர்கள். If you don't take the next step, light you won't see in the next step. நீங்கள் அடுத்த படியை எடுத்து வைக்க முயற்சிக்காவிட்டால் அருகிலே வெளிச்சத்தை உங்களால் காண முடியாது. According to the steps you take, the light also you will be seeing there. நீங்கள் எடுத்து வைக்கிறதான ஒவ்வொரு படியிலேயும் நீங்கள் வெளிச்சத்தை கண்டுகொண்டே இருக்கிறீர்கள். Therefore tonight, anybody here who has not taken baptism after receiving Jesus into your heart, tonight make the decision. ஆகவே இங்கு யாராகிலும் தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெறாமல் இருப்பீர்கள் என்றால் இந்த இரவில்தானே நீங்கள் ஒரு தீர்மானத்தை செய்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் முன்னேறுங்கள். So that will become a preparation for the glorious judgment called rapture. மறுரூபமாகுதல் என்கிறதான அந்த மகிமையான நியாய தீர்ப்பிற்கு அது உங்களுக்கு உதவி செய்யும். By the way, before I close my words, I want to say what exciting appointment for saints of Zion. இந்த வேத பாடத்தை முடிக்கும் முன்பாக சியோனில் இருக்கிறதான பரிசுத்தவான்களுக்கு உள்ளதான ஒரு இன்ப அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சந்திப்பை குறித்து நான் சொல்ல முயற்சிக்கிறேன். What type of appointment you expect for the faithful servants of God? தேவனுடைய உண்மையும் உத்தமமான ஊழியக்காரருக்கு எத்தகையதான சந்திப்பின் நேரம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? I want to tell you, I am really excited to preach this point. இந்த குறிக்கப்பட்ட காரியத்தை பிரசங்கிப்பதிலே நான் ஒரு இன்ப அதிர்ச்சிக்குள்ளாகிறேன். And I am sure you will be surprised to see the blessed appointment waiting for the true servants of God in Zion. சீயோனிலே உண்மையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு உள்ளதான தேவனோடு உள்ள சந்திப்பை கேட்பதிலே நீங்கள் மிகுந்த ஆர்வமுள்ளவராக இருப்பீர்கள். I take it as a privilege to read that text. அத்தகைய வேத பகுதியை வாசிப்பதற்கு நான் ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறேன் என்று நான் நினைக்கின்றேன். This shows what a great privilege is waiting for true servants of God in Zion. சீயோனில் இருக்கிறதான உண்மையான தேவனுடைய ஊழியக்காரருக்கு கிடைத்ததான எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இது. Luke chapter 12 verse 37 says, "Blessed are those servants whom the Lord when he cometh shall find watching. Verily I say unto you, that he shall gird himself and make them to sit down to meat, and will come forth and serve them." லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். This appointment, this scene is in the king's palace in Zion. இந்த சந்திப்பின் நேரமானது சீயோனில் ராஜாவின் அரண்மனையில் நடைபெறுகிறதான ஒன்று. Oh, the appointment waiting for the
true servants of God in Zion. சீயோனில் இருக்கிறதான உண்மையான உத்தமம் உள்ளதான தேவனுடைய ஊழியக்காரருக்கு இத்தகைய சந்திப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. Jesus himself will gird himself and make the servants of God to sit down, and he will serve them. இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அறையை கட்டிக்கொண்டு அவருடைய ஊழியக்காரரை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு அவரே பணிவிடை செய்வார். Honestly speaking, this afternoon when I read this, I couldn't take it. Immediately I knelt down. Lord, dust and worm, me, you are coming and girding yourself and serving me, being seated. I cannot take it. உண்மையிலேயே நான் சொல்லுகின்றேன், இன்று பிற்பகலிலே நான் இந்த வசனத்தை வாசித்த மாத்திரத்திலேயே உடனடியாக நான் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நான் வெறுமனே தூசி புழுவாக இருக்கிறேன். உமக்கு ஊழியம் செய்த இந்த காரியத்தினாலே நீரே உமது அறையை கட்டிக்கொண்டு எனக்கு சமீபமாக வந்து என்னை பந்தியிருக்க செய்து எனக்கு நீர் பரிமாற போகிறீரா, எனக்கு பணிவிடை செய்ய போகிறீரா என்று நான் அவரை பார்த்து அப்படியே நெகிழ்ந்து கூறினேன். What are we, dust and worm, in bringing us to the king's palace in Zion and making us to sit, and they are serving us. வெறுமனே தூசியும் சாம்பலும் புழுவுமாக இருக்கிறதான நம்மை அவர்தாமே அந்த சீயோனின் அரண்மனைக்கு எடுத்து சென்று அவர்தாமே அறையை கட்டிக்கொண்டு நம்முடைய சமீபமாய் வந்து நம்மை பந்தியிருக்க செய்து நமக்கு பந்தி பரிமாற பணிவிடை செய்ய நாம் யார்? You know, many of us, we have a wrong idea. Jesus came to the earth as a servant, but in eternity all through, he is going to be the King of Kings. In one sense that is true, but in eternity also, he will be a humble servant. நம்மில் அநேகருக்கு ஒரு பிழையான எண்ணம் உண்டு. ஒருமுறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்து நமக்காக அவர் பணிவிடை செய்தார். அவர் நித்தியத்திற்கு சென்ற பிறகு அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக மாத்திரமே இருப்பார் என்று சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பகுதியிலே அது உண்மையாக இருந்தாலும் கூட அடுத்த பகுதியிலோ சீயோனில் அவர் தம்முடைய அறையை கட்டிக்கொண்டு அவருக்கு உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்ததான அனைவருக்கும் அவர் சமீபமாக வந்து அவர்களை பந்தியிருக்க செய்து அவர்களுக்கு அவர் பணிவிடை செய்வார். Saved people of God, angels will be ministering to them in heaven also. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பரலோகத்திலே கர்த்தருடைய அந்த தேவ தூதர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்வார்கள். But the servants of God in Zion, not only all the holy angels will be standing attention or attending on them, but Jesus himself humbling to serve the servants of God. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கோ சீயோனிலே தேவ தூதர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்வது மாத்திரமல்ல, கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாகிய அவர்தாமே தம்முடைய அறையை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து அவர்களுக்கு அவரே பணிவிடை செய்வார். I want to tell you the mystery of humility. This is unfathomable. தாழ்மையின் ரகசியமானது, அதனுடைய ஆழத்தை அறிய முடியாதது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். After knowing all these things, those who are called to serve God, what are you doing on this earth, running after money and material? இவைகளை எல்லாம் கேட்ட பிறகு இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பணத்தின் பின்னாலேயும் பொருளின் பின்னாலேயும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? Come out to serve God very soon. நீங்கள் வெகு சீக்கிரமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக புறப்பட்டு வாருங்கள். Like Saul seeking donkey, don't go after the donkey, the things of the world. Come out to serve him. சவுல் கழுதைகளை தேடி புறப்பட்ட வண்ணமாக இந்த உலகத்தின் பொருட்களின் பின்னாலே நீங்கள் செல்ல வேண்டாம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக சீக்கிரமாக புறப்பட்டு வாருங்கள். Out of Zion, the perfection of beauty, God is shining. சீயோனின் பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார். Which appointment you would like to choose tonight? இந்த இரவில் தானே தேவனோடு எத்தகைய சந்திப்பின் நேரத்தை பெற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? Which judgment you want to choose tonight? இந்த இரவில் தானே எந்த நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? A rapture or white throne judgment? மறுரூபமாகுதலோ அல்லது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்போ? Choose
rapture. நீங்கள் மறுரூபமாகுதலை தெரிந்து கொள்ளுங்கள். You are called for the rapture. நீங்கள் மறுரூபமாக்கப்படுதலுக்கென்று அழைக்கப்பட்டீர்கள். That is why in these days God has been speaking to us. ஆகவே தான் இந்த நாட்கள் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருந்தார். Give up the vanities of the world and follow the purity of Christ. இந்த உலகத்தின் மாயையை வெறுத்து விட்டுவிட்டு நீங்கள் கிறிஸ்துவின் அந்த சுத்தமான தன்மையை பின்பற்றுவீர்களாக. When the Lord shall build up Zion, He will appear in glory. கர்த்தர் சீயோனை கட்டி முடித்து மகிமையிலே வெளிப்படுவார். Oh, what a glorious appointment. அது எவ்வளவு பெரிதான மகிமையான சந்திப்பின் நேரம். Before I close my words, என்னுடைய வார்த்தைகளை முடிக்கும் again முன்பாக in the Spirit of God I tell you, கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக நான் சொல்கிறேன், Jesus is waiting in the palace of Zion. சீயோனின் அரண்மனையிலே இயேசு காத்துக் கொண்டிருக்கிறார். Can you imagine the joy to see our Jesus as a humble servant gird himself and asking, my servant, sit down, let me serve you. தாழ்மையுள்ள ஒரு வேலைக்காரனை போல இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அறையை கட்டிக்கொண்டு கர்த்தருடைய ஊழியக்காரரை பார்த்து, என்னுடைய ஊழியக்காரரே, நீங்கள் பந்தியிருங்கள், நான் உங்களுக்கு பந்தி பரிமாறட்டும், உனக்கு பணிவிடை செய்யட்டும் என்று அந்த இயேசு சொல்ல போகிறார் அல்லவா? If you serve just for a short time in the world in a humble way, all eternity, humble Jesus will be serving you. இந்த உலகத்தில் தானே கொஞ்ச காலத்திற்கு தாழ்மையுள்ளவராக நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்றால் நித்தியத்திலே நித்தியமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பணிவிடை செய்ய அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். Jesus is calling out of Zion. இயேசு கிறிஸ்து சீயோனிலிருந்து அவர் உன்னை அழைக்கிறார். Our Jesus will appear very soon on the mid sky. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே அவர் சீக்கிரமாக வெளிப்பட போகிறார். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. By the grace of God we will see him. தேவனுடைய கிருபையினாலே நாம் அவரை காண்போம். So tell the Lord, I don't want the world. ஆண்டவரே, எனக்கு உலகம் வேண்டாம் என்று சொல்லுவோமாக. I don't want the sin. ஆண்டவரே, எனக்கு பாவம் வேண்டாம். I don't want the devil. ஆண்டவரே, எனக்கு பிசாசு வேண்டாம். I don't want the white throne judgment. எனக்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வேண்டாம். Lord, I want you. ஆண்டவரே, நீர் மாத்திரமே எனக்கு தேவை. I want Jesus. எனக்கு இயேசு மாத்திரமே தேவை. Choose the best appointment. நீங்கள் ஒரு நல்ல நேர்த்தியான சந்திப்பின் நேரத்தை உறுதிப்படுத்திக் Choose கொள்ளுங்கள். the glorious judgment. நீங்கள் மகிமையுள்ள நியாய தீர்ப்பை தெரிந்து கொள்ளுங்கள். சீயோன் சிகரம், சீயோன் சிகரம்.